வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த கிளாஸில் ஒர்க் பவர் எனர்ஜி, வேலை திறன் ஆற்றல் அப்படிங்கக்கூடிய முக்கியமான ஒரு யூனிட்டில், ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யூனிட், அதில் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா என்சிஆர்டி புக்கு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒய்சிடி புக்கை பார்த்து எடுத்துருக்கிறேன். ஓகேவா, இதில் கணக்குகள் மட்டும்தான் பார்ப்போம். இந்த ஒர்க் பவர் எனர்ஜி அப்படிங்கக்கூடிய யூனிட் வந்து நம்மளோட ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்ச், நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்ச், ஸ்கோரிஸ் அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப்பில் ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்சில் நான் உங்களுக்கு இந்த ஒர்க் பவர் எனர்ஜி அப்படிங்கக்கூடிய யூனிட் வந்து ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்கிறேன். ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்சில் எல்லா யூனிட்டுமே, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மெட்டீரியல், இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மெட்டீரியலும் அதிலே கொடுத்துருக்குறேன். தமிழில் படிக்கிறவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போதே ஒரு டெஃபினிஷன், டெக்னிக்கல் டேம் எல்லாமே இங்கிலீஷில் என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கணும் அதை அப்படியே நான் உங்களுக்கு தமிழில் கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு நோட்ஸ் சொல்லியிருக்கிறேன், போர்டில் எழுதியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து அப்படியே ரன்னிங் நோட்ஸ் எடுத்துருங்க. ஓகேவா, இதோட மெட்டீரியல் எங்கேருந்து இந்த ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்சோட கிளாஸ் மெட்டீரியல் எதை பார்த்து ரெடி பண்ணது அப்படின்னா என்சிஆர்டி புக்கு. இந்த கிளாஸ் வந்து எதை பேஸ் பண்ணதுன்னா என்சிஆர்டி புக்கு, அதுக்கப்புறம் சமச்சீர் கல்வி புக்கு, அதுக்கப்புறம் லூசனில் சிலது வந்து 2 புக்லேயும் இல்லாதது லூசன் புக்கில் இருக்குது அது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒய்சிடி புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்னு நம்ம ஆப்பில் ஒன்று இருக்குது. அதில் உங்களுக்கு தமிழ்லையும் பிடிஎஃப் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணியாச்சு. இது வந்து ரயில்வே எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் இருக்கும். நீங்கள் இது படித்தாலே மற்ற எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசியில் வரக்கூடிய சயின்ஸ் கொஸ்டினும் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின், எ போர்ட்டல் லிஃப்ட்ஸ் எ லக்கேஜ் ஆஃப் 15 kg from the ground and put it on his head 1.5 meter above the ground. Calculate the work done by him on luggage. என்ன கொஸ்டின் தமிழில் என்ன அப்படின்னா, ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி இருக்கிறாரு. அவர் ஒரு 15 கிலோ இருக்கக்கூடிய வெயிட்டை அவர் தலையில் தூக்கி வைக்கிறார். அவர் தரையிலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 1.5 மீட்டர். அப்படி இருக்கும்போது அவர் அங்கே எவ்வளோ வேலை செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலைக்கான ஃபார்முலா என்னென்னா, ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஓகேவா, வேலை ஈக்குவல் டு விசை இன்டு இடப்பெயர்ச்சி. ஓகேவா, அப்போது இதில் விசை என்ன, விசை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மாஸ் இன்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன வரும்னா, மாஸ் நிறை இன்டு ஆக்சிலரேஷன் முடுக்கம். ஓகேவா, நிறை இன்டு முடுக்கம் தான் என்னென்னா ஃபோர்ஸ். அப்போ இங்கே ஃபோர்ஸ் என்ன வரும், நிறை எவ்வளவு 15 kg, முடுக்கம் என்ன அப்படின்னா புவியோட ஈர்ப்பு விசையினால் வரக்கூடிய முடுக்கம். ஏன்னா புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக தான் நம்ம வந்து அதை மேலே தூக்கிட்டு போகிறோம். அப்போ இங்கே வந்து புவி ஈர்ப்பு விசையில் இருக்கக்கூடிய அந்த முடுக்கத்தை போடணும். என்னென்னா 9.81 வரும். அதை நம்ம வந்து 10 அப்படின்னு ரவுண்டாக எடுத்துக்கிட்டலாம். ஓகேவா, இண்டு அது கணக்கிலே கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் எல்லா கணக்குலையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஜி ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கத்தை 10 m/s² எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது ஃபோர்ஸ் என்ன மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் 15 × 10, இடப்பெயர்ச்சி எவ்வளவு 1.5 மீட்டர். அது மீட்டரில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா, அப்போது 15 × 10 × 1.5 என்ன வரும், 15 × 15 225 வரும். 225 வரும். ஒர்க்கோட யூனிட் என்ன, ஜூல் தான் ஒர்க்கோட யூனிட். ஓகேவா, இவ்வளோ. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இது யார் செஞ்ச ஒர்க் டன் பை ஹிம், அந்த ஆள் அந்த லக்கேஜ் மேலே செஞ்ச ஒர்க்கு. ஓகேவா, இன்னொரு இது என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்படி அந்த ஆள் இப்படி மேலே தூக்கி வைக்கும்போது புவியீர்ப்பு விசை அந்த பொருள் மேலே எவ்வளோ வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது என்ன வரும்னா மைனஸ்னு வரும். அது எதனால் அப்படின்னா, புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேல் நோக்கி போகுது. அதனால் இந்த புவியீர்ப்பு விசையால் அங்கே எவ்வளோ வேலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா மைனஸ் சிம்பிள் போடணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஆள் ஒர்க் டன் பை ஹிம், அவர் அங்கே எவ்வளோ வேலை செஞ்சுருக்காருங்கிறதுனால அவர் எந்த டைரெக்ஷனில் இதை கொடுக்குறாரோ அதே டைரெக்ஷனில் தான் பொருள் மேலே போகுது. அதனால இங்கே வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எ போர்ட்டர் ரைஸ் 12 kg ஆஃப் ஆப்ஜெக்ட். சேம் கொஸ்டின் இது பாருங்கள், இது ஸ்கூல் புக் என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். இதில் வந்து 15 kg இங்கே வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது, ஆர்ஆர்பி குரூப் டி 2018 கேட்டது. அங்கே வெயிட் வந்து 15 kg, இங்கே 12 kg. ஹைட்டு பாருங்கள் 1.5 மீட்டர். சேம்
ஓகேவா? இது சேம் கொஸ்டின் தான். இங்கே ஜி கொடுத்துட்டாங்க 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது அதே கொஸ்டின் தான், நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி எழுதி வச்சுட்டு கொஸ்டினை எழுதி வச்சுட்டு வீடியோ அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை அப்படியே எழுதி சால்வ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒய்சிடி புக் இருக்குது அப்படின்னா, ஒய்சிடி சயின்ஸ் புக் இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அது சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ஃபோர்ஸ் ஆஃப் 20 Newton displaces an object through 2 meter and does a work of 20 joule. The angle between force and displacement is dash. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதுதான் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன்? 20 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்து இந்த ஆப்ஜெக்டை 2 மீட்டர் நகர்த்துறேன். ஓகேவா? இடப்பெயர்ச்சி செய்ய வைக்கிறேன். அதான் டிஸ்பிளேசஸ். 2 மீட்டர் இடப்பெயர்ச்சி செய்ய வைக்கிறேன். அப்போ இங்கே நான் பண்ண டோட்டல் ஒர்க் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 20 ஜூல் ஒர்க்கு நான் பண்ணியிருக்கிறேன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது எவ்வளவு ஆங்கிளில் நம்ம வந்து இந்த ஃபோர்ஸை அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் அப்ளை பண்ணோமான்னு நமக்கு தெரியாது. எவ்வளவு ஆங்கிளில் இந்த ஃபோர்ஸை அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போது ஒர்க்கோட எக்ஸாக்ட் ஃபார்முலா ஒர்க் ஈக்குவல் டு என்ன வரும்னா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு காஸ் தீட்டா. விசை இன்டு இடப்பெயர்ச்சி இன்டு காஸ் தீட்டா தான் ஃபோர்ஸோட கரெக்டான ஃபார்முலா. இங்கே நான் எதுக்கு நம்ம அப்போ இங்கே காஸ் தீட்டா எதுக்கு எடுக்கலை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நாம் இங்கே பார்த்தோம்னா எந்த டைரெக்ஷனில் நம்ம ஃபோர்ஸை கொடுக்குறோமோ அதே டைரெக்ஷனில் பொருள் மூவ் ஆகுது. அப்போது இங்கே தீட்டா எவ்வளவு வரும்? 0 டிகிரி வரும். ஓகேவா? காஸ் 0வோட வேல்யூ என்ன வரும்னா 1 தான் வரும். அதனால் இங்கே இது நம்ம போட்டாலும் 1 தான், போடலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இன்னொன்று பார்த்தோம், புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு எது இப்போது ஆப்ஜெக்ட் வந்து நாம் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அந்த பொருளை அந்த போர்ட்டர் வந்து இந்த மேல் நோக்கி எடுக்கிறாரு. புவியீர்ப்பு விசை எதை நோக்கி செயல்படும்? கீழ் நோக்கி செயல்படும் புவியோட ஈர்ப்பு விசை. அப்போது இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேல் நோக்கி அந்த பொருளை எடுக்கிறாரு. அப்போ புவியீர்ப்பு விசை பண்ண ஒர்க் என்ன அப்படின்னா இதே ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு காஸ் தீட்டா. அப்போது பொருள் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது மேல் நோக்கி, புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி இழுக்குது. அப்போ டிகிரி என்ன வரும்? 180 டிகிரி வரும். ஓகேவா? அதனால தான் இங்கே காஸ் 180 என்ன வரும்னா -1 வரும். அதனால தான் நமக்கு வந்து புவியீர்ப்பு விசையால் செய்யப்பட்ட ஒர்க் என்னன்னு கேட்டால் நம்ம வந்து இங்கே -225 போடுவோம் அப்படின்னு பார்த்தோம். இது ரிலேட்டடாக கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சேம் டைரெக்ஷனில் போச்சுன்னா இங்கே வந்து காஸ் தீட்டா இருக்கிற இடத்துல 1 போடணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டுச்சுன்னா -1. அப்போ வேல்யூ வந்து மைனஸில் வரும். அவ்வளோதான். இதில் ஒர்க்கோட ஃபார்முலா கரெக்டான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு காஸ் தீட்டா. இங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஒர்க்கோட அளவு என்ன கொடுத்துருக்காங்க? 20 ஜூல். ஃபோர்ஸு 20 நியூட்டன். எவ்வளோ தூரம்? 2 மீட்டர். அப்போ இதில் அப்ளை பண்ணலாமா இந்த ஃபார்முலாவில்? ஒர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. வேலையோட அளவு 20 ஜூல். ஃபோர்ஸு 20 நியூட்டன். விசை வந்து 20 நியூட்டன். எவ்வளோ தூரம் இது பண்ணிருக்காங்க? 2 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. இன்டு காஸ் தீட்டா. எவ்வளவு ஆங்கிளில் தான் கேட்டிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இதை சால்வ் பண்ணலாமா? இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. காஸ் 60யோட வேல்யூ தான் என்ன வரும்னா 1/2 வரும். அப்போது இங்கே இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன? 60 டிகிரி. அப்போ அந்த ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 60 டிகிரி ஆங்கிளில். அந்த தீட்டா வந்து 60 டிகிரி ஆங்கிள். ஓகேவா? இவ்வளோதான், சிம்பிள். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இஃப் அன் ஏரோப்ளைன் ட்ராவல்ட், இது 2018 குரூப் டி எக்ஸாமில் கேட்டது. ஓகேவா? ஏரோப்ளைன் ட்ராவல்ட் 4000 மீட்டர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒர்க் டன் இஸ் 20,000 ஜூல். தென் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் இட்ஸ்னா அது எவ்வளோ விசையை கொடுத்து அது உந்தி தள்ளி அப்படி போகுது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு தெரியும் ஒர்க் ஈக்குவல் டு சேம் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். தீட்டா எதுவும் கொடுக்கல, அதை நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம். ஒர்க் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 20,000 ஜூல். 20,000 ஜூல். எவ்வளவு ஃபோர்ஸு தெரியாது நமக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸு? 4000 மீட்டர். அப்போது இந்த 0வும் இந்த 3 0வும் கேன்சல் ஆயிரும். 4 4 20. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன? 5
நியூட்டன். ஓகேவா, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? An object of 5 kg is raised to the height of 4 meter. What will be the value of work done due to the force of gravity on the object? இது சூப்பர் கொஸ்டின். நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு பொருளை மேல் நோக்கி தூக்கும்போது அந்த கிராவிட்டி எவ்வளவு தூரம் என்ன வேலையை பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு பொருள் இந்த இடத்துல இருந்து இது ஏங்கிற பிளேஸில் இருந்து நம்ம பிங்கிற பிளேஸுக்கு இந்த பொருளை நகர்த்துறோம். ஓகேவா, புவியீர்ப்பு விசை என்ன பண்ணும், இது அப்படி நமக்கு அப்படி மேல் நோக்கி தள்ளி விடாது, அது கீழ் நோக்கி தான் இழுக்கும். ஓகேவா, அப்போது இந்த பொருளை மேல் நோக்கி நம்ம தூக்கி வைக்கும்போது இந்த புவியீர்ப்பு விசை இதை நம்ம மேலே நகர்த்த விடாமல் கீழ் நோக்கி இழுக்கும். அப்போ நம்ம அதுக்கு எதிர் திசையில் நம்ம வந்து பொருளை மேல் நோக்கி தள்ளுறோம். அப்போது புவியீர்ப்பு விசை செஞ்ச ஒர்க் என்ன அப்படின்னா இங்கே 0 தான். இந்த 0 கிடையாது, மைனஸில் போகும். இது 0வாக இருந்தால் நகரவே செய்யாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போது புவியீர்ப்பு விசை மைனஸில், புவியீர்ப்பு விசையால் செய்யப்பட்ட ஒர்க் என்னென்னா மைனஸில் போகுது. அதனால தான் பொருள் மேல் நோக்கி போகுது. எப்போவுமே நாம் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு பொருள் மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே வேல்யூ வந்து மைனஸில் வரும். ஓகேவா, அப்போது இப்போ இங்கே ஒர்க் என்ன வரும், ஒர்க் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஃபோர்ஸ் என்ன மாஸ் நிறை இன்டு ஆஸ் முடுக்கம் தான் ஃபோர்ஸோட வேல்யூ. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா எம் இன்டு ஏ தான் ஃபோர்ஸோட வேல்யூ. இங்கே எம் வந்து 5 kg, ஏ வந்து முடுக்கம் வந்து 10 m/s² இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் போயிருக்கு, 4 மீட்டர் போயிருக்கு. ஓகேவா, இப்போது இது அந்த ஒர்க் மனுஷன் பண்ண ஒர்க் எவ்வளோன்னு கேட்டால் அந்த மேலே தூக்கி வைக்கிறதுக்கு அவர் பண்ண ஒர்க் எவ்வளோன்னு கேட்டால் இங்கே ப்ளஸ் வரும். இப்போது இங்கே எர்த்தோட கிராவிட்டி, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, புவியோட ஈர்ப்பு விசை எவ்வளோ ஒர்க்கை செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்குறதுனால இங்கே மைனஸ் வரும். ஓகேவா, இப்போ வேல்யூ என்ன வரும், 5×4 = 20 200 ஜூல், -200 ஜூல். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இந்த குறியீடு ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், +200 இருக்குது, -200 இருக்குது, -200 ஜூல் தான் இதோட வேல்யூ. இதை டெக்னிக்கலாக எப்படி அப்படின்னா, ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பொருள் மூவ் ஆச்சுன்னா அங்கே மைனஸ் போடணும். இதை இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் 5 நியூட்டன் × 10 × 4. இது எஃபோட வேல்யூ 5 × 10 இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 4 இன்டு காஸ் தீட்டா. தீட்டாவோட என்ன வேல்யூ என்ன வரும், நம்ம ஃபோர்ஸ் கீழ் நோக்கி கொடுக்குறோம், பொருள் மேல் நோக்கி மூவ் ஆகுது. அப்போ தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி. இந்த 180 டிகிரி அப்படின்னா காஸ் 180 டிகிரியோட வேல்யூ -1. அப்படி தான் இங்கே -200 ஜூல் வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 2 kg is thrown up from the ground, reaches a height of 5 meter and fall back to the earth. எவ்வளவு இங்கே வேலை எவ்வளவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேலன்ஸ் இதில் இல்லை. அப்போது ஒர்க் டன் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போது பொருள் கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. நமக்கு ஒர்க் என்ன, ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் டன் பை கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையினால் அங்கே எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. கீழே இருந்து மேல் நோக்கி போகும்போது நமக்கு ஒர்க் என்ன வரும், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். எஃப் ஈக்குவல் டு என்ன வரும், மாஸ் இன்டு எம் இன்டு ஏ தான் இந்த ஃபோர்ஸோட வேல்யூ. அப்போது எம் ஈக்குவல் டு 2 kg, ஏ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஏ ஈக்குவல் டு என்னென்னா ஜி. ஜி என்ன வரும் அப்படின்னா 10 இன்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 மீட்டர். அப்போ எவ்வளோ வரும், 2 kg × 10 × 5 மீட்டர் என்ன வரும், 100 ஜூல் வரும். இப்போது கீழே இருந்து மேல் நோக்கி போகும்போது இந்த புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை என்னென்னா -100 வரும், -100 ஜூல். இப்போ பொருள் மேலே போயாச்சு, மேலேருந்து கண்டிப்பாக கீழே விழுது. அப்போ கீழ் நோக்கி வரும்போது ஒர்க் எவ்வளோ வரும், ஒர்க் டன் இது W1ன்னு வச்சுக்கலாம், இது ஒர்க் டன் 2ன்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் அதே ஃபோர்ஸு இன்டு 10 × 5. இதில் கீழ் நோக்கி புவி கீழ் நோக்கி இழுக்குது, அதே டைரெக்ஷனில் பொருள் கீழ் நோக்கி வருது. அப்போ இங்கே புவியோட ஈர்ப்பு விசை செயல்படக்கூடிய அதே டைரெக்ஷனில் கீழ் நோக்கி வர்றதுனால இங்கே வந்து +100. இங்கே டோட்டலாக ஒர்க் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்னென்னா W1 × W1 ஒர்க்கு மேல் நோக்கி போகும்போது நடந்த ஒர்க்கு ப்ளஸ் கீழ் நோக்கி வரும்போது நடந்த ஒர்க்கு 100 -100 +100
ஈக்குவல் டு 0. எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்தால் மட்டும்தான் அங்கே ஒர்க்கே நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போது பொருள் மேலேருந்து இங்கேருந்து தூக்கி வீசுகிறோம், மேலே போகுது, மறுபடியும் கீழே விழுந்துருது. இவ்வளோ டோட்டல் இங்கே எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குன்னா பொருள் எந்த இதுவுமே மூவே ஆகலை, இருந்த இடத்துலே வந்து இருக்குது மறுபடியும். அப்போ இங்கே ஒர்க்கே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். இங்கே 0 ஒர்க் டன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஒர்க் டன்? வாட் இஸ் த ஒர்க் டு பி டன் டு இன்க்ரீஸ் த வெலாசிட்டி ஆஃப் எ கார் ஃப்ரம் 30 km/h to 60 km/h இஃப் த மாஸ் ஆஃப் த கார் இஸ் 1500 kg. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கார் இருக்குது, அதோட திசைவேகம், அதோட வேகம் இல்லைன்னா திசைவேகத்தை 30 கிலோமீட்டர்லேருந்து கேம்பிஹெச்லேருந்து 60 kmph மாற்றுறாங்க. அந்த காரோட வெயிட் வந்து என்னென்னா 1500 கிலோ. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே எவ்வளவு வேலை நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அங்கே எவ்வளவு வேலை நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒர்க் டன் ஈக்குவல் டு இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒர்க் டனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு வேலை வீதம் ஈக்குவல் டு வேலை எவ்வளவு நடந்திருக்குன்னா வேலை ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றலின் மாற்றம். ஓகேவா? ஒர்க் டன் வேலை ஈக்குவல் டு இயக்க ஆற்றலின் மாற்றம். ஓகேவா? தமிழில் எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு கிளாஸ்லேயுமே இப்படி தான் எல்லாமே நடத்தியிருப்பேன் தமிழில். இப்போ இது ஒர்க் டன் அப்படின்னா வேலை ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இயக்க ஆற்றலின் மாற்றம், இயக்க ஆற்றலின் மாற்றம். ஓகேவா? இப்போது இயக்க ஆற்றல், ஃபஸ்ட்டு இயக்க ஆற்றல் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி 1. கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? இயக்க ஆற்றலோட ஃபார்முலா என்ன? 12 mv². அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி இங்கே எவ்வளவு இருக்குது? 12 × m. மாஸ் எவ்வளவு? 1500 கிலோ இன்டு இது ஸ்பீடு 30 km/h. இப்போது நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே நம்ம இதை என்ன சொல்லுவோம், ஒர்க்கை எதில் சொல்லுவோம்னா ஜூலில் சொல்லுவோம், எஸ்ஐ அலகு ஜூல். அப்போ இங்கே ஸ்பீடு எப்போவுமே நம்ம எதில் வச்சுக்கணும் அப்படின்னா மீட்டர்/செகண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? இது km/h இருக்குது, இதை மீட்டர்/செகண்டில் மாற்றணும். மீட்டர்/செகண்டில் மாற்றுறதுக்கு இன்டு 5/18 போட்டால் அது மீட்டர்/செகண்டில் மாறிடும். எப்படி இது 5/18 போட்டால் மீட்டர்/செகண்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி என்னென்னா இதுதான். செகண்ட் கைனெட்டிக் எனர்ஜி ரெண்டாவது, அதான் 60 km ஸ்பீடில் போகும்போது கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு இது நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு ஸ்டெப்பாக எழுதுறதுனால தான் கொஞ்சம் பெருசாக போகுது. ஓகேவா? நீங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கிளாஸில் இந்த எக்ஸாமில் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு 12 × m எவ்வளவு? 1500 கிலோ இன்டு 60² 60 × 5/18 ஸ்கொயர். இது mv². அப்போ இதை வந்து இது ஃபுல்லாக ஸ்கொயர் போட்டுடலாம். ஓகேவா? இல்லைனா நம்ம வந்து v1 v2ஐயும் நம்ம மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். v1 ஈக்குவல் டு 30 km/h. இதை மீட்டர்/செகண்டில் மாற்றுறதுக்கு 5/18. 1 6 6 3 6 18 5 6 30. அப்போ இது என்ன வரும்? 25/3ன்னு வரும். இன்னொன்று v2 என்ன வரும்? 60 × 5/18. 1 6 6 3 6 18 6 60. இது என்ன வரும்? 50/3ன்னு வரும். ஓகே, இங்கே ஒர்க் டன் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி என்ன வரும்? சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஒர்க் டன் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி 2. ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி 2 தான் கொஞ்சம் பெருசு, அதனால் கைனெட்டிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி 1. அப்போ இங்கே என்ன வரும்? 12 × 1500 × 50/3² மைனஸ் 1/2 1500 × 1500 × 25/3². இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதில் 1/2 × 1500 காமனாக வெளியே எடுத்துடலாம்.
50/3 ஸ்கொயர் மைனஸ் 25/3 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? இது வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் கிடையாது, இது புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். அதனால தான் இந்த வேல்யூலாம் பெருசாக இருக்குது. எக்ஸாமில் வந்து இந்த அளவு பெரிய வேல்யூ இருக்காது, சின்ன சின்ன நம்பர் தான் இருக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி நம்பர் தான் இருக்கும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் 15625 அப்படின்னு வரும். இதுதான் அந்த கைனட்டிக் அந்த ஒர்க் டன். இதை 30 kmhலேருந்து 60 kmhக்கு மாற்றும்போது அங்கே நடந்த ஒர்க் டன் என்னென்னா இவ்வளவு தான். இவ்வளவு ஒர்க்கு அங்கே நடந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இது பாருங்கள், 2018 ஏஎல்பி டெக்னீஷியனில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வரக்கூடிய ஏஎல்பி எக்ஸாமில் கூட இந்த மெத்தடில் வரலாம். 4 kg ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் ஹரிசாண்டலி வித் a speed of 5 m/s. To increase its speed to 10 m/s, the amount of net work required to be done on this object is. பாருங்க, நான் சொன்னேன்னா இங்கே கேட்ட மாதிரி இந்த பெரிய பெரிய நம்பர் இருக்காது, எக்ஸாமில் கேட்கும்போது இந்த சின்னதாக தான் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே ஸ்பீடை m/s கன்வெர்ட் பண்ணியே ஆகணும். ஆன்சர் ஜூலில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பீடை m/s கன்வெர்ட் பண்ணணும். அப்போது கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில்? ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்பீடு v1, மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஈக்குவல் டு 4 kg. இனிஷியல் ஸ்பீடு v1 ஈக்குவல் டு 5 m/s. ஃபைனல் ஸ்பீடு v2 ஈக்குவல் டு 10 m/s. ஓகேவா? இப்போது ஒர்க் டன் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? வேலை எவ்வளவு? நடந்த வேலை ஈக்குவல் டு இயக்க ஆற்றலின் மாற்றம், சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி 1. ஃபஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோனா 12 mv1 என்ன வரும்? 1/2 × 4 × 5 ரெண்டாவது கைனெட்டிக் எனர்ஜி 2, 12 m × v2 ஸ்கொயர். 1/2 × mோட வேல்யூ 4, வெலாசிட்டியோட வேல்யூ 10 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஒர்க் டன் ஈக்குவல் டு என்ன வரும்? கைனெட்டிக் எனர்ஜியோட வேறுபாடு எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது ஃபைனலாக கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குது. அப்போது half இதை 4 அப்படி காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 10 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். இது 2 வரும். இங்கே 2 × 100 மைனஸ் 25 என்ன வரும்? 75. அப்போ இங்கே என்ன வரும்? 150 ஜூல் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இங்கே பாருங்கள், 150 ஜூல். இதுதான் இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் becomes twice that of its initial velocity, then its kinetic energy became n times of its initial kinetic energy. Then what would be the value of n அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் என்ன அப்படின்னா, ஒரு பொருளோட வெலாசிட்டியை நம்ம வந்து 2 மடங்காக ஆக்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வெலாசிட்டி வந்து v அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம வந்து 2vயாக மாற்றுறோம், 2 மடங்காக மாற்றுறோம். அப்போது அதோட கைனட்டிக் எனர்ஜி வந்து ஏதோ ஒரு அளவு இருக்குது, ஏதோ ஒரு ஜூல் இருக்குது. அதுக்கப்புறம் இது எந்த அளவு ஆகுது அப்படின்னா n டைம்ஸ் ஆகுது. அப்போ அந்த என்னோட வேல்யூ என்ன, எவ்வளவு மடங்கு ஆகுது? சிம்பிளாக என்னென்னா, வெலாசிட்டியை 2 மடங்காக மாற்றும் போது கைனட்டிக் எனர்ஜி எத்தனை மடங்காக ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம இந்த கொஸ்டின் இப்படி பார்க்கும்போது நமக்கு பயமாயிரும். என்னடா இது, எப்படி கிண்ணுலாம் இருக்குதே, இதை என்ன பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம வந்து ஈஸியாக ஒரு நம்பர் போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டியை வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கைனட்டிக் எனர்ஜி என்ன வரும்? கைனட்டிக் இயக்காற்றல் என்ன வரும்? 12 mv2 என்ன வரும்? 12 × m × 2 ஸ்கொயர். இப்போது இந்த 2 கேன்சல் ஆகிப்போ 2 × mன்னு இருக்கும். ஓகேவா?
இந்த எம்முக்கு வேணால் நீங்கள் வந்து நிறை வேணால் ஒரு 1ன்னு கொடுத்துருங்க, 1 kgன்னு கொடுத்துக்கிடுங்க. ஓகேவா? கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சும்மா வேணால் 1 kg அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ 2 அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி என்ன வருது? 2 அப்படின்னு வருது. ரெண்டாவது இதை வந்து 2 மடங்காக ஆக்குறோம். அப்போ இதை 2 மடங்காக ஆக்குறோன்னா என்ன ஆகுது? வெலாசிட்டி இது v1 இது v2 என்ன ஆகுது? 4 ஆகுது. 2 மடங்குனா 4 ஆகுது. அப்போ இங்கே ஆஃப் இன்டு எம்மோட வேல்யூ 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சும்மா. பியோட வேல்யூ என்ன ஆகுது? 4 ஆகுது. 4 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும்? 16 வரும். 4 ஸ்கொயருங்கிறது 14 வரும். கீழே இந்த 2. அப்போ இதோட வேல்யூ என்ன? 8 ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி 1 வந்து 2 இருக்குது. கைனட்டிக் எனர்ஜி 2 வந்து எவ்வளவு இருக்குது? 8 இருக்குது. அப்போ இது எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது? எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இந்த 8/2 போட்டால் கிடச்சிரும். 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நமக்கு வெலாசிட்டியை 2 மடங்கு ஆக்கும்போது கைனட்டிக் எனர்ஜி எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 மடங்கு ஆகும். ஓகேவா? இதில் நீங்கள் வந்து இந்த இதுக்கெல்லாம் எந்த வேல்யூமே கொடுக்காம கூட கண்டுபிடிக்கலாம். இந்த 1/2 இன்டு எம் இங்கே என்ன வருது? 1/2 இன்டு 1 இன்டு 4 ஸ்கொயர் வருது. அப்போ இங்கே இதை நம்ம வந்து இந்த இதுக்கு எந்த வேல்யூமே கொடுக்காம கூட கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். நான் வந்து எதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி சொல்லித்தரேன் அப்படின்னா சிலவங்களுக்கு புரியாது. ஓகேவா? சிலவங்களுக்கு நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க, ஈஸியாக டக்குன்னு புரியாது. அவங்களுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப உள்ளே இறங்கி சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு பேசிக்காக இதுதான் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பார்த்தோன்னே சிலவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அவங்க வந்து அப்படி ஸ்பீடாக அடிச்சு விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகேவா? புரியாதவங்க மட்டும் நோட்டு பாருங்கள். ஓகேவா? அப்போது இது எப்படி எழுதலாம்? கைனட்டிக் எனர்ஜி half இன்டு mv ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இதை வந்து வியை வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து v1 = 2, v2 2 மடங்கு ஆக்குறாங்க, v2 = 4 அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 மடங்கு ஆக்குறாங்க. இப்போது இங்கே இது என்ன வரும்? half m இன்டு 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இந்த 2 ஸ்கொயர். அப்போ இது என்ன வரும்? half m இன்டு 4 வரும். இன்னொன்று இதை 2 மடங்கு ஆனதுக்கப்புறம் கைனட்டிக் எனர்ஜி 2 half இன்டு m இன்டு v ஸ்கொயர் 1/2 இன்டு m இன்டு இந்த இது v2 ஸ்கொயர் இன்டு 4 ஸ்கொயர். அப்போ இது என்ன வரும்? 1/2 இன்டு m இன்டு 4 ஸ்கொயர் வந்து 16 வரும். அப்போ இதிலேருந்து இது எத்தனை மடங்கு ஆயிருக்குன்னு கேட்டால் நம்ம இதால் டிவைட் பண்ணால் போதும். 1/2 இந்த 1/2 இதுதான் கேன்சல் ஆயிரும். அப்போ 16/4 வரும். எத்தனை மடங்கு ஆயிருக்கு? 4 மடங்கு ஆயிருக்கு. இதால் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது 4 டைம்ஸ் ஆயிருக்கு. இப்போது வெலாசிட்டி 2 மடங்கு ஆச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜி எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்டால் 4 மடங்கு ஆகும். இதே வெலாசிட்டி 3 மடங்கு ஆச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜி எத்தனை மடங்கு ஆகும்னா இதே மாதிரி நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? பவர் அப்படின்னாலே என்னென்னா ஆற்றல் டிவைடட் பை டைம். ஓகேவா? வேலை செய்யும் திறன். பவருக்கு தமிழில் வந்து திறன் அப்படின்னு சொல்லுவோம். திறன் அப்படின்னா வேலை செய்யும் வீதத்தை தான் திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கை தான் நம்ம வந்து திறன் அப்படின்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் டூயிங்னாலே அந்த மேலே கீழே வந்து டைம் வரும். எனர்ஜி டிவைடட் பை டைம் தான் என்னென்னா நமக்கு பவரோட ஃபார்முலா. இது கிளியராக கிளாஸில் நடத்தியிருக்கிறேன். அப்போ டோட்டல் யூஸ்டு எனர்ஜி டிவைடட் பை டோட்டல் டைம் தான் என்னென்னா ஆவரேஜ் பவருக்கு ஃபார்முலா. ஓகேவா? டோட்டல் யூஸ்டு எனர்ஜி டிவைடட் பை டைம் என்ன வரும் அப்படின்னா பவரோட ஃபார்முலா. இதுவே டோட்டல் எனர்ஜி அதுக்கு எடுத்துக்கிட்டக்கூடிய டோட்டல் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் சராசரி திறன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போது ஸ்பீடு ஈக்குவல் டு என்ன வரும்? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? கடந்த டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைடட் பை அதுக்கு எடுத்துக்கிட்ட டோட்டல் டைம், அதான் ஆவரேஜ் ஸ்பீடு. அதே மாதிரி திறன் அப்படின்னாலே பவர் இல்லைன்னா திறன் அப்படின்னாலே எனர்ஜி டிவைடட் பை டைம் தான். இதுவே ஆவரேஜ் பவர் என்னென்னா டோட்டல் எனர்ஜி டிவைடட் பை அதை எடுத்துக்கிட்டக்கூடிய டோட்டல் டைம் அப்படின்னு போட்டால் நமக்கு ஆவரேஜ் பவர் கிடச்சிரும். ஓகேவா? கொஸ்டின் பார்ப்போம். 900 × 10⁶ ஜூல் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்சியூம்டு இன் எ மந்த் இன் எ ஹவுஸ். ஹவு மச் திஸ் எனர்ஜி இஸ் இன் தி யூனிட்? இப்போது ஒரு வீட்டில் 900 × 10⁶ ஜூல் மின் ஆற்றலை பயன்படுத்துகிறாங்க. எனர்ஜி இல்லைனா ஆற்றல் ஈக்குவல் டு என்னென்ன வரும்? ஆற்றல் ஈக்குவல் டு என்னன்னா
900 into 10 the power 6 ஜூல். இதை நீங்கள் வந்து யூனிட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிட் அப்படிங்கிறது என்னென்னா ஆற்றலை, இந்த ஆற்றல் அளக்கக்கூடிய அளவு, மின் ஆற்றலை அளக்கக்கூடிய அளவு. ஓகேவா? நாம் எலக்ட்ரிசிட்டி, இப்போ ஹவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியெல்லாம் நம்ம எதுக்கு யூனிட்டில் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அது எதுக்கு அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் கிளாஸில் டீட்டெயிலாக நடத்தியிருக்கிறேன். ஒரு யூனிட் என்னென்னா 1 கிலோவாட் ஹவர். ஓகேவா? 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னா அதை வந்து நம்ம 3.6 into 10 the power 6 ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். 3.6 into 10 the power 6 ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு யூனிட் அப்படின்னாலும் ஒரு கிலோவாட் ஹவர் அப்படின்னாலும் 3.6 into 10 the power 6 ஜூல் அப்படின்னாலும் சேம் தான். இதில் நமக்கு 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 3.6 into 10 the power 6 ஜூல் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நான் கிளாஸில் ஆல்ரெடி நடத்தியிருக்கிறேன். நீங்கள் இந்த கோர்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, மற்றவங்க பாருங்கள். ஓகேவா? இப்போது 1 வாட் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1 வாட் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1 ஜூல் பெர் செகண்ட். 1 ஜூல் பெர் செகண்ட் அப்படின்னு வரும். 1 வாட் ஈக்குவல் டு 1 ஜூல் பெர் செகண்ட். 1 கிலோ வாட் ஈக்குவல் டு என்ன வரும்னா, கிலோ அப்படின்னா 1000. அப்போது இந்த பக்கம் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கமும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1000 ஜூல் பெர் செகண்ட். இதுதான் 1 கிலோவாட். ஓகேவா? இதில் நம்ம இதை ஜூலாக இந்த பக்கம் ஜூல் வர்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த செகண்ட் இந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போது 1 கிலோவாட் செகண்ட் ஈக்குவல் டு 1000 ஜூல். இதில் நமக்கு என்ன வேணும், 1 கிலோவாட் ஹவர் தேவை. அப்போது 1 கிலோவாட் செகண்ட் அப்படின்னா 1000 ஜூல்னா 1 கிலோவாட் ஹவருக்கு எவ்வளவு ஜூல் இருக்கும் அப்படின்னா 1 கிலோவாட் ஹவர். 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம் பெண் எழுத மாட்டுக்கு என்னன்னு தெரியல. 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 1000 இன்டு ஒரு ஹவரில் எத்தனை செகண்ட் இருக்கும். இப்போது 1 ஹவரில் 60 மினிட் இருக்கும். நமக்கு தெரியும் 60 நிமிஷம் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கும் 60 செகண்ட் இருக்கும். அப்போது டோட்டல் 1 ஹவரில் 3600 செகண்ட் இருக்கும். 3600 செகண்ட் இருக்கும். அப்போ இதை 1 கிலோவாட் ஹவரை நம்ம 1000 இன்ட்டு இந்த ஹவருங்கிறது எத்தனை செகண்ட் இருக்கும் அப்படின்னா 3600 செகண்ட் இருக்கும். அதுதான் இங்கே நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 3.6 into 10 the power 6ன்னு வரும். அதனால தான் நமக்கு 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 3.6 into 10 the power 6 ஜூல். ஓகேவா? 6 போட்டு 3.6 into 10 the power 6னா இதுதான், இந்த 36 இந்த 2 சைவர், அதுக்கப்புறம் இந்த 3 சைவர், இதை மல்டிப்ளை பண்ணால் இப்படி வரும். இதை நம்ம எழுதுறது சிம்பிளாக எழுதுறதுக்காக இதை 3.6 into 10 the power 6 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்படி தான் 1 கிலோவாட் ஹவருங்கிறது 3.6 into 10 the power 6 ஜூல் அப்படின்னு வந்திருக்குது. இது ரொம்ப 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 முக்கியம். 1 யூனிட் ஈக்குவல் டு என்ன, 1 கிலோவாட் ஹவர். 1 கிலோவாட் ஈக்குவல் டு என்ன, இல்லைனா 1 யூனிட் ஆர் 1 கிலோவாட் ஈக்குவல் டு எத்தனை ஜூல்னு கேட்டாங்கன்னா 3.6 into 10 the power 6 ஜூல். இப்போது நமக்கு இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, 900 into 10 the power 6 ஜூல். 900 into 10 the power 6 ஜூலை யூனிட்டில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு ஒரு 3.6 into 10 the power 6 ஜூல் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அப்படின்னு தெரியும். இதில் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 900 into 10 the power 6 ஜூல் எத்தனை யூனிட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் நமக்கு ஒரு ஜூல் ஈக்குவல் டு என்ன வருது, 1 ஜூல் ஈக்குவல் டு இதை அப்படி கீழே கொண்டு போவோம். 1 ஜூல் ஈக்குவல் டு 1 யூனிட் பை 3.6 into 10 the power 6. அப்போது 900 into 10 the power 6 ஜூல் எவ்வளவுனா, இந்த பக்கமும் 900 into 10 the power 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். 900 into 10 the power 6 ஜூல் அப்போ எவ்வளோ வரும்னா 1/3.6 into 10 the power 6 into 900 into 10 the power 6. சிம்பிள் என்னன்னா, இந்த 900 into 10 the power 6-ஐ இதால் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளவு யூனிட்னு நமக்கு கிடச்சிரும். அப்போ என்ன வரும், இதை டிவைட் பண்ணால் நமக்கு
இந்த 10⁶ இந்த 10⁶ கேன்சல் ஆயிரும். இங்கே நமக்கு 900 டிவைடட் பை 36 அப்படின்னு வந்துடும். இப்போது ஒரு 4 9 36, 1 9 9, இப்போ என்ன வரும், ஒரு 4 4 25, 250 யூனிட் வரும். 250 யூனிட் தான் இதோட வேல்யூ. 900 × 10⁶ ஜூல்னா எத்தனை யூனிட்னா 250 ஜூல். ஓகேவா, 250 யூனிட். இது சிம்பிள். இந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை 3.6 × 10⁶ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மோகன் having a mass of 40 kg, he climbed of 50 steps of staircase in 10 seconds. If the height of each steps is 15 cm, then what is power? மோகன் வந்து ஒரு 40 kg எடுத்துட்டு 50 ஸ்டெப்ஸ் ஏறி போகிறாரு. ஒரு டோட்டல் எவ்வளவு டைம் என்ன அப்படின்னா, டைம் எவ்வளவு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா 10 செகண்ட் எடுத்துக்கிட்டாரு. அவரோட மாஸ், அவர் கொண்டு போகிற அந்த மாஸோட வேல்யூ வந்து நிறை வந்து 40 கிலோ. எவ்வளவு ஸ்டெப்ஸ் எழுதி போகிற நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ அப்படின்னா 50. இந்த மாடல் கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒய்சிடி ப்ரீவியஸ் இயர் புக் எடுத்து பாருங்கள். ஏஎல்பி டெக்னீஷியனில் 2018 குரூப் டிலையும் இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 50. ஈச் ஸ்டெப் ஹைட் எவ்வளவுனா, ஸ்டெப்போட ஹைட் எவ்வளவுனா 15 சென்டிமீட்டர். அப்போது மோகன் இந்த வெயிட்டை எடுத்துகிட்டு எவ்வளோ ஹைட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா 50 ஸ்டெப்ஸு, ஒரு ஸ்டெப்ஸும் 15 சென்டிமீட்டர், டோட்டல் 50 ஸ்டெப்ஸ். அப்போது இந்த 15 சென்டிமீட்டர் இதை மீட்டராக மாற்றுறதுக்கு டிவைடர் பை 100 போடணும். அப்போது டோட்டல் எவ்வளவு மீட்டர்னா 1/2, 15/2 மீட்டர் ஹைட்டு போயிருக்கிறாரு. இங்கே நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பவர், அவரோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவர் ஈக்குவல் டு என்ன வரும், பவர் ஈக்குவல் டு எனர்ஜி, பவர் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம். இதுதான் பவரோட வேல்யூ. இல்லைனா எனர்ஜி எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கிறோம் டிவைடட் பை டைம், இல்லைனா ஒர்க் டிவைடட் பை டைம். இதுதான் பவரோட வேல்யூ. நமக்கு ஒர்க்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, மாஸ் 40 கிலோ, ஜி எவ்வளவு 10. இந்த 40 இன்டு ஆக்சலரேஷன் புவியீர்ப்பு முடுக்கம் 10 தான் என்னென்னா ஃபோர்ஸ். எவ்வளோ ஹைட்டு போயிருக்கிறாரு இந்த மீட்டர் எடுத்துட்டா தெரிஞ்சிடும். 15/2 மீட்டர். எவ்வளோ ஹைட்டு, 15/2 மீட்டர். அப்போது நமக்கு ஒர்க்கு கிடச்சாச்சு. டைம் என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைமில் போயிருக்கிறாரு, 10 செகண்டில் போயிருக்கிறாரு. அப்போது இங்கே பவரோட வேல்யூ என்ன வரும், ஒர்க் பை டைம். இப்போது 40 × 10 × 15/2 டிவைடட் பை அந்த டைம். இதை கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் எதுவுமே டிவைட் பண்ணக்கூடாது. ஓகேவா, பாயிண்டில் கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ இந்த 15 டிவைட் பண்ணி 7.5 அப்படின்னு கொண்டு வந்துடக்கூடாது. லாஸ்ட்டு தான் நம்ம வந்து பாயிண்டில் கொண்டு வரணும். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 20 வரும். இதனால தான் நான் பாயிண்டில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன். பாயிண்டில் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், 20 × 15 என்ன வரும், நமக்கு 300 வரும். ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போமா, 300. இதோட வேல்யூ வந்து 300 தான் இதோட ஆன்சர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினில் வந்து இந்த மாடலில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பவர் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம், இல்லைனா எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கிறோம் டிவைடட் பை டைம்ங்கிறது தான் பவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2 கேர்ள்ஸ், இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின். 2 கேர்ள்ஸ் ஈச் ஆஃப் வெயிட் 400 Newton climb up a rope through a height of 8 meter. We name one of the girl A and other B. Girl A take 20 seconds and B takes 50 seconds to accomplish this task. What is the power expended by each girl? 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களோட வெயிட் ரொம்ப முக்கியமானது ஒன்று, வெயிட். ஓகேவா, நிறை கிடையாது, மாஸ் கிடையாது, வெயிட். நிறை வேற, எடை வேற. நிறை அப்படின்னா நமக்கு வந்து கேஜியில் சொல்லுவோம், எடை அப்படிங்கிறது நியூட்டனில் சொல்லுவோம். இதோட டிஃப்ரென்ஸ்னால் என்ன, எடைக்கும் நிறைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், மாஸுக்கும்
வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நம்மளோட ஃபிசிக்ஸ் கோர்ஸில் நான் கிளியராக நடத்திருக்கிறேன். இது முக்கியமான கான்செப்ட். இப்போ நடத்தினா அதுக்கு டைம் இருக்காது. ஓகேவா? இப்போது வெயிட் வந்து 15 நியூட்டன். அவங்களோட வெயிட் வந்து 15 நியூட்டன். அவங்க ஒரு ரோப்பில் ஏறுறாங்க. அந்த ரோப்போட ஹைட் வந்து ரோப்பில் பிடிச்சி மலை ஏறுறாங்க. அந்த ஹைட் எவ்வளோனா 8 மீட்ரு. அப்போது ஒருத்தங்க இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து 20 செகண்ட், இன்னொருத்தங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து 50 செகண்ட். அப்போது அவங்களோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏயோட பவர் என்னன்னு பார்ப்போம். பவர் ஈக்குவல் டு என்ன வரும்? பவர் ஈக்குவல் டு ஒர்க் டிவைட் பை டைம். இப்போது ஒர்க் ஈக்குவல் டு என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏயோட ஃபோர்ஸ் எஃப் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் தான் என்னென்னா பவர் ஆஃப் ஏ. ஓகேவா? இதில் ஃபோர்ஸ் வந்து 400 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 8 டிவைடட் பை டைம். ஏ எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டு 20 செகண்ட். அப்போ நமக்கு என்ன வரும்? இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் 20. ஓகேவா? இதில் வந்து நமக்கு 160 நியூட்டன் வரும். இன்னொன்று பிக்கு என்ன வரும் அப்படின்னா, இதே மாதிரி பிக்கு போட்டோம் அப்படின்னா பியோட பவர் என்னென்னா 400 நியூட்டன் தான், இன்று 8 மீட்டர் தான். ஆனால் 50 செகண்டில் இதாகிருக்கு. இப்போ இது கேன்சல் ஆயிரும். I8 40 64 நியூட்டன். ஓகே, 64 நியூட்டன் கிடையாது பவரோட. இது வந்து இது இன்னொரு ஜூல் டிவைட் பை செகண்ட். இதுவும் வந்து ஜூல் டிவைட் பை செகண்ட் பவர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவ்வளோதான். இதுதான் ஏயோட பவர், இது பியோட பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இஃப் எ பாய் கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர் வித் 60 நியூட்டன் ஃபோர்ஸ் in 4 minutes, then the amount of power consumed by the boy is. பையன் இருக்கிறாரு, அவர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகிறாரு அப்படின்னா 20 மீட்டர் கவர் பண்ணுறாரு. எவ்வளவு நியூட்டன் ஃபோர்ஸில் அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 600 நியூட்டன். டைம் ஈக்குவல் டு 4 மினிட். இதை நம்ம வந்து செகண்டாக மாற்றணும். ஒரு மினிட்லேயும் 60 செகண்ட் இருக்கும். அப்போது 4 மினிட் அப்படின்னா 4 × 60. இங்கே நமக்கு பவர் ஈக்குவல் டு என்ன வரும்? ஒர்க் டிவைட் பை டைம். ஒர்க்குன்னா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஒர்க்கு, டிவைட் பை டைம்னா பவர் வந்துடும். 4 × 60. இதனால தான் எதையுமே வந்து ஃபஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம இங்கே பாருங்கள், இப்படி கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? 50 ஜூல் பெர் செகண்ட் தான் என்னென்னா இதோட பவர். 50 ஜூல் பெர் செகண்ட் இல்லைனா 50 வாட். ஓகேவா? 1 ஜூல் பெர் செகண்ட்னா 1 வாட் அப்படின்னு அர்த்தம். அப்போ 50 வாட் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் வில் பி த ஆவரேஜ் பவர் ரிக்வயர்டு டு லிஃப்ட் அன் ஆப்ஜெக்ட் 80 kg டு த ஹைட் 40 மீட்டர் இன் 50 செகண்ட். சேம் ஒர்க். பவர் ஈக்குவல் டு என்ன? பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஓகேவா? ஒர்க் ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு இந்த ஆக்சலரேஷன் தான் என்னென்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 40 மீட்டர். இப்போ நம்ம ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. பவர் ஈக்குவல் டு இது 80 × 10 × 40 டிவைடட் பை எடுத்துக்கிட்ட டைம் 50 செகண்ட். இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் இதாயிரும். அப்போ 4 2 8 8 8 64 640 ஜூல் பெர் செகண்ட் இல்லைனா 640 வாட் தான் இதோட ஆன்சர். கொஸ்டின் பார்ப்போம். an electric bulb of 60 watt is used for 6 hours per day. Calculate the units of energy consumed in 1 day by the bulb. ஒரு பல்ப் இருக்குது, 60 வாட் பல்ப் இருக்குது. அதை வந்து 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு. அப்போது ஒரு நாளில் எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருப்பாங்க, அந்த பல்ப் வந்து எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு, அது கன்சியூம் பண்ண எனர்ஜி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இது எதில் சொல்லணும் அப்படின்னா ஜூலில் சொல்ல வேண்டாம், யூனிட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிட் ஈக்குவல் டு 1 யூனிட். 1 யூனிட் ஈக்குவல் டு 1 கிலோ வாட் ஹவர் தான் ஒரு யூனிட். இதுவே ஜூல் அப்படின்னா, ஒரு ஜூல் அப்படின்னா என்ன வரும்னா வாட் செகண்ட் தான் என்ன வரும்னா ஒரு ஜூல். கிலோ வாட் ஹவரில் சொன்னோன்னா ஒரு யூனிட். அப்போது இந்த 60 வாட்டை நம்ம கிலோ வாட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். 60 வாட்டை நம்ம கிலோ வாட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். கிலோ வாட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வரும்? 60 டிவைடட் பை 1000. இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அப்போது 0.06 தான் இதோட வேல்யூ. 06 கிலோ வாட். இப்போ நம்ம வந்து கிலோ வாட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதில் யூனிட் என்னென்னா 1 கிலோ வாட் ஹவர். அப்போது
இது எத்தனை யூனிட் வரும்? 0.06 இன்டு எத்தனை ஹவருங்கிறத மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது 36 வரும். 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். எத்தனை பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 0.36 யூனிட் தான் இதோட எனர்ஜி. அந்த ஒரு பல்பு கன்சியூம் பண்ணுற எனர்ஜியோட அளவு என்னென்னா 0.36 யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த மொமெண்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ட்ரிபிள்டு இட்ஸ் கைனடிக் எனர்ஜி டேஷ். இப்போது மொமெண்டம், கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் உந்தத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv². இதில் நம்ம வந்து மொமெண்டம் இல்லைன்னா உந்தம் எவ்வளவுனா m × v தான் உந்தம். ஓகேவா? இது கிளாஸ்லேயே ஆல்ரெடி நடத்தியிருக்கிறேன். m × v தான் உந்தம். அப்போ இங்கே நம்ம 1/2 கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மேலேயும் கீழே நம்ம m ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். m × mv² டிவைடட் பை m. இப்போ நம்ம மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணும்போது எந்த இதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்? m, இந்த எம்மும் இந்த இது எம்மையும் மல்டிப்ளை பண்ணால் m² × v² டிவைடட் பை 2m. m × vனா p. அப்போ m² v² என்ன வரும்? p² மொமெண்டம் ஸ்கொயர் டிவைடட் பை 2m. இதுதான் கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் இடையுள்ள தொடர்பு. ஓகேவா? உந்தத்துக்கும் இயக்க ஆற்றலுக்கும் இடையுள்ள தொடர்பு என்ன வரும்? p² டிவைடட் பை 2m தான் உந்தத்துக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் இடையுள்ள தொடர்பு. என்ன கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? நம்ம மொமெண்டத்தை ட்ரிபிள் ஆக்குறோம். அப்போ கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மொமெண்டம் வந்து p = 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ கைனடிக் எனர்ஜி 1 வரும். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு இது p1. கைனடிக் எனர்ஜி 1 என்ன வரும்? 2² டிவைடட் பை 2m. அப்போ என்ன வரும்? 4 டிவைடட் பை 2m அப்படின்னு வரும். ரெண்டாவது இதை ட்ரிபிள் ஆக்குறோம். அப்போ இன்டு 3 போடுறோம். அப்போ என்ன வரும்? p2 = 6 அப்படின்னு வரும். ஓகேவா? ட்ரிபிள் ஆக்கும்போது இன்டு 3 பண்ணும்போது 6ன்னு வரும். அப்போ கைனடிக் எனர்ஜி 2 = என்ன வரும்? 6² டிவைடட் பை 2m என்ன வரும்? 36 டிவைடட் பை 2m. இப்போ இது எத்தனை மடங்கு ஆகியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபைனலாக கிடைச்சதை இனிஷியலாக கிடைச்சதை வச்சு டிவைட் பண்ணலாம். அப்போ 36 டிவைடட் பை 4 இது ஆட்டோமேட்டிக் இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ எத்தனை ஆகுது? 9 டைம்ஸ் ஆகுது. இது நான் இங்கே பிஏவோட வேல்யூ சும்மா தான் ஒரு 2ங்கிறது நான் ஒரு நம்பர் எடுத்தேன். நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் இதுதான் வரும். ஓகேவா? அப்போது நம்ம கைனடிக் எனர்ஜியை 3 மடங்கு ஆக்குனா இல்லை மொமெண்டத்தை உந்தத்தை 3 மடங்கு ஆகுனா கைனடிக் எனர்ஜி எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்டாங்கன்னா 9 டைம்ஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? என்னன்னா a 40 gram bullet is fired horizontally from a gun of mass 3 kg has the velocity of 180 meter per second. Find the recoil velocity of gun. இப்போது நம்ம ஒரு கன்னை ஷூட் பண்ணும்போது கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம கன் வந்து புல்லட் முன்னோக்கி போகும்போது கன் வந்து பின்னோக்கி வரும். ஓகேவா? இதை தான் நம்ம வந்து ரீகாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது அந்த முன்னோக்கி போகக்கூடிய புல்லட்டோட உந்தமும் முன்னோக்கி போகக்கூடிய அந்த புல்லட்டோட உந்தம்னா என்ன? m × v. நிறை × வெலாசிட்டி தான் என்னன்னா மொமெண்டம் இல்லைன்னா உந்தம். ஓகேவா? இந்த மொமெண்டம், இந்த கன்னோட மொமெண்டமும் இது புல்லட். ஓகேவா? புல்லட்டோட இந்த மொமெண்டமும் கன்னோட மொமெண்டம் m × v. ஓகேவா? இதை m1 இது கேபிட்டல், இது வந்து கன். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அந்த முன்னாடி போகக்கூடிய அந்த புல்லட்டுக்கு எவ்வளவு உந்தம் இருக்குதோ அதே அளவு உந்தம் கன்னுக்கும் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து உந்த அழிவின்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது இதோட இந்த ஃபார்முலா போடுமா? புல்லட்டோட இது என்ன? கிராம், 40 கிராம். ஓகேவா? மாஸ் என்ன? 40 கிராம். இதை வந்து நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 40 கிராம் கிலோகிராமை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடர் பை 1000 போட்டுருணும். ஓகேவா? இன்டு வெலாசிட்டி புல்லட்டோட வெலாசிட்டி என்ன? 180 மீட்டர் பர் செகண்ட் ஈக்குவல் டு இவங்களோட வெலாசிட்டி கன்னோட மாஸ் என்ன? 3 kg.
நான் எதுக்கு எல்லாத்தையும் கேஜியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே எஸ்ஐ யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்கே எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் இருக்கும்போது இது மட்டும் கிராமில் இருக்கக்கூடாது, இதையும் எஸ்ஐ யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 3 கிலோகிராம் இன்டு நமக்கு அதோட ரீகாயில் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க, அது நமக்கு தெரியாது, v நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? v is equal to 40 into 180 divided by 1000 into 3. இதில் இந்த சீரும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். 6 3 18. அப்போ என்ன வரும்? 6 4 24 டிவைடட் பை 10 வரும். அப்போது 2.4. இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும், 2.4 இங்கே மைனஸ் போட்டிருக்காங்களே எதுக்கு அப்படின்னு கேட்டால், மைனஸ் புல்லட் முன்னோக்கி போகும்போது கன்னோட டைரக்ஷன் எங்கே இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷனில் பின்னோக்கி வருது. இந்த பின்னோக்கி வர்றதை குறிக்கிறதுக்கு தான் இங்கே மைனஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இதில் கன்னோட வெலாசிட்டி என்னென்னா 2.4 மீட்டர், மைனஸ் 2.4 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இன்னொரு ஆப்ஷன் இங்கே 2.4 இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை போடக்கூடாது. ஏன்னா கன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில், எந்த டைரக்ஷனில் புல்லட் போகுதோ அதுக்கு எதிர் திசையில் ஒரு மூமெண்ட். நம்ம வந்து வேணும்னு கொடுக்குற, நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறது என்னென்னா புல்லட்டோட மூமெண்ட் தான். ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றது இது புல்லட் முன்னோக்கி போகிறதுனால வரக்கூடிய, ஆப்போசிட் டைரக்ஷனில் வரக்கூடிய ஒரு சூடோ மூமெண்ட் தான் பின்னாடி வரக்கூடியது. அதனால நம்ம வந்து இதை மைனஸில் தான் குறிப்போம். ஓகேவா? இது மைனஸ் 2.4 மீட்டர் பர் செகண்ட். இதுவே புல்லட்டோட வெலாசிட்டி என்னன்னு உங்களுக்கு இப்போது இந்த கன்னோட வெலாசிட்டி இந்த கேபிட்டல் V கொடுத்து புல்லட்டோட வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து இதில் ஆப்ஷனில் வந்து ப்ளஸ் வேல்யூ தான் நம்ம வந்து போடணும். ப்ளஸ் 180 தான் இப்போ ஆப்ஷன். இப்போ இதை வந்து 2.4 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு இந்த இதோட வேல்யூ 2.4. இப்போது புல்லட்டோட வேல்யூ வந்து, புல்லட்டோட நிறை வந்து 40 கிராம், அதை கிலோகிராமாக மாற்றியாச்சு. இன்று புல்லட்டோட வெலாசிட்டி தெரியல, இதோட வெலாசிட்டி, இதோட நிறை வந்து கன்னோட நிறை 3 kg, இந்த வெலாசிட்டி நமக்கு 2.4 நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போது புல்லட்டோட வெலாசிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா v ஈக்குவல் டு 180 நமக்கு ஆன்சர் வரும். இது மைனஸ் 180 இருந்தால் நம்ம மைனஸ் 180 போடக்கூடாது, ப்ளஸ் 180 தான் போடணும். ஓகேவா? கன்னோட வெலாசிட்டி கேட்கும்போது மட்டும் நம்ம மைனஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் பின்னோக்கி வர்றதுனால மைனஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இவ்வளோதான் ஒர்க் பவர் எனர்ஜி அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இது நீங்கள் ஃபிசிக்ஸில், சயின்ஸில், ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் எல்லாமே ரொம்ப பேசிக்காக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம வந்து எப்படி இதிலிருந்து நியூமெரிக்கல் கேட்டாலும் நாம் போட்டுடலாம். ஓகேவா? கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரயில்வே எக்ஸாம் போகிறவங்க கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் கணக்குகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் நம்மளோட இந்த ஆப் லிங்கு அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, ஜெய்ஹிந்த், பாய்.